குழந்தைகளா, நேரமாச்சு. இரவு உணவுக்கு முன்ன உங்க ஹோம்வொர்க்கா முடிச்சிடுங்க. ஓ அம்மா, இன்னும் 5 minutes மட்டும் ப்ளீஸ். நான் இப்போதான் பெரிய டாய் பேட்டில்ல ஜெயிக்க போனேன். ஹோம்வொர்க் முடிச்சாதான் நீங்க வினர்ஸ். சீக்கிரம் சீக்கிரம். முடிச்சிட்டேன். வேகமா ஹோம்வொர்க் முடிச்ச வரலாற்றிலேயே இதுதான் முதல்ல இருக்கும். நெக்ஸ்ட், நீ பாதி கேள்வியை விட்டுட்ட. உளவு பார்க்காத, நான் எஃபிஷியன்ட்டா இருக்கேன். சரி எஃபிஷியன்ட் பாய், இத நான் கடனாக எடுத்துக்கிறேன். ஆஹா, அப்போ இத நான் எடுத்துக்கிறேன். சமமான ட்ரேடு. மேக்ஸ், அத திருப்பி கொடு. நீ தந்தாதான். இங்க என்ன நடக்குது? நான் ஹோம்வொர்க் செய்ய சொன்னேன், சண்டை போட சொல்லல. அவதான் தொடங்குனா, என் உழைப்பை எடுத்துக்கிட்டா. முதல்ல அவன்தான் என் ஷார்ப்னரா எடுத்தான். சரி, கவனமா கேளுங்க. ஹோம்வொர்க் யார் முதல்ல பண்றா இல்ல யார தொல்லை பண்றான்னு இல்ல. உண்மையா நேர்மையா பண்ணணும். விளையாடிட்டே இருந்தா எதுவும் கத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் சீக்கிரம் முடிக்க முயற்சி செஞ்சேன். அவன் என் பொருளை எடுத்ததால தான் நான் திரும்ப செஞ்சேன். சரி சரி, ஒரு சின்ன கதை சொல்லட்டா? அதுலயும் ஒருத்தன் குறுக்கு வழிதான் சரி என்று நினைச்சிட்டு இருந்தான். கேக்குறீங்களா? அவன் என்ன மாதிரி ஒருத்தனா? இல்ல மேக்ஸ் மாதிரி ஒருத்தனா? ஒருவேளை இருவரும் இருக்கலாம். பாப்போம். சரி பசங்களா, அமைதியா உட்காருங்க. பெரிய அறிவிப்பு. அறிவியல் கண்காட்சி அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்கப் போகுது. ஒரிஜினல் ஒர்க் மட்டும்தான், ஞாபகம் இருக்கட்டும். ஹா, ஷப்ப மேட்டர். நான் கூகுள்ல ஏதாவது சூப்பரா தேடி பிரிண்ட் பண்ணி அழகா ஒட்டிடுறேன். நான் ஏற்கனவே ஒரு டிசைன் கட்ட தொடங்கிட்டேன். நல்லா வேலை செய்யும்னு நம்புறேன். இது செம்மையா இருக்கு. இது இணையத்திலிருந்து எடுத்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இதுவரை கிடைச்ச ஈஸி மதிப்பெண் இதுதான். இந்த காட்சி நல்லா இருக்கு. உன் டிசைன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியுமா? இந்த வயர்ல அந்த எனர்ஜியை சேமிக்கிற அந்த பொருளோட சேர்த்து, அது உங்களுக்கு தெரியும்ல, அதான் பேட்டரி. எந்த வகை பேட்டரி? சாதாரண பேட்டரியா? வெவ்வேறு ஒளி தீவிரங்கள்ல என் சோலார் பேனல் எவ்வளவு மின்னழுத்தம் உற்பத்தி செய்துன்னு பரிசோதிச்சேன். சிறந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு தெரிய வந்தது. தினமும் நோட் பண்ணேன். நல்ல யோசனை, அருமையா இருக்கு. சிறந்த அறிவியல் அணுகுமுறை மற்றும் தனித்துவத்திற்கான விருது சோபிக்கு. டீன் போட்ட அந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிடுச்சா? கடந்த வருடம் நான் ஒரு விஷயம் காப்பி பண்ணி போட்டியிலிருந்து நீக்கப்பட்டேன். இந்த முறை நல்லா செய்வேன்னு எனக்கே வாக்குறுதி கொடுத்தேன். நீ ஜெயிச்சிட்ட. அந்த ப்ராஜெக்ட் சூப்பர். உண்மையா வேலை பார்க்கறது கஷ்டமா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அப்படின்னா கடைசியில அலெக்ஸ் என்ன கத்துக்கிட்டான்? குறுக்கு வழிகள் உண்மையிலேயே உதவாதுன்னு. சரியான முறையில செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதேதான். இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணி சின்சியரா உங்க ஹோம்வொர்க்கா முடிங்க. சரியா? சரிமா. இப்போ நான் வேலை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. குட்டீஸ்க்கு சாப்பாடு செய்யணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம்.